Hi friends, welcome to Invest IQ Hub. ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது நாளைக்கான நிஃப்டி மூமெண்ட்டை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். கடைசியாக நம்ம வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பட்டனை தட்டி ஒரு லைக் போடுங்க. அதே நேரத்தில் சப்ஸ்கிரைபும் பண்ணிடுங்க. நாளைக்கு நிஃப்டியோட வீக்லி எக்ஸ்பைரி. ஸோ வீக்லி எக்ஸ்பைரியில் நிஃப்டியோட ரெசிஸ்டன்ட் என்ன, சப்போர்ட் என்ன தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நாளைக்கான மூவ்மெண்ட் எப்படி இருக்குன்னு பார்க்க முன்னாடி இன்றைக்கி நிஃப்டியில் என்ன மூவ்மெண்ட் இருக்குன்னு ஃபஸ்ட்டு பார்த்துடலாம். ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா ஃப்ரைடேவோட க்ளோஸ் பார்த்திங்கன்னா 24,013 நிஃப்டி க்ளோஸ் ஆச்சு. இன்றைக்கி ஓப்பனிங்கே பார்த்திங்கன்னா 24,106, லோ பார்த்திங்கன்னா 24,073, ஹை பார்த்திங்கன்னா 24,168. கடைசியாக நிஃப்டி முடிஞ்சது பார்த்திங்கன்னா 24,102 நிஃப்டி வந்து க்ளோஸ் ஆச்சு. 24,102 நிஃப்டி க்ளோஸ் ஆச்சு. கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா ஒரு 89 பாயிண்ட் வந்து ஒரு பாசிட்டிவான க்ளோஸ் கொடுத்து முடிஞ்சிருக்கு. ஃப்ரெண்ட்ஸ், புதுசாக நம்ம சேனலில் பார்க்குறவங்க கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். அது தவிர்த்து நான் போட்ட வீடியோஸை பார்த்துட்டு பார்க்கும் பட்சத்தில் இந்த வீடியோ உங்களுக்கு கிளியராக புரியும். ஃப்ரெண்ட்ஸ், ஆக்சுவலாக நம்ம ரெகுலராக சொல்லிகிட்டு இருக்கிறது தான். இப்போ நம்மளை பொறுத்த வரைக்கும் இந்த ஏரியா இருக்குது பார்த்திங்கன்னா, இந்த 24,200 ரேஞ்சு தான் நம்மளுக்கு க்ரூஷியல் பாயிண்ட் ஆஃப் ரெசிஸ்டன்ட். இந்த ஏரியா தான் க்ரூஷியல் ரெசிஸ்டன்ட். இதை பிரேக் ஆகும் பட்சத்தில் தான் ஃபர்தராக வந்து நிஃப்டிக்கான அப்சைட் மூமெண்ட்டத்தை வந்து நம்ம பார்க்க முடியும். அப்படி இல்லைன்னா நிஃப்டி பொறுத்த வரைக்கும் இந்த சைட்வே மூமெண்ட்டம்னே தான் நிஃப்டி வந்து போகிறதுக்கான சான்சஸ் வந்து அதிகமாக தென்படுறதுக்கான சான்சஸ் இருக்குது. ஸோ அப்படி பார்க்கும் பட்சத்தில் நம்ம ஆக்சுவலாக நேற்று கொடுத்துருந்த ரெசிஸ்டன்ட் பார்த்திங்கன்னா, ஸோ பார்க்காதவங்களுக்கு சொல்கிறேன், நம்ம நேற்று வந்து 24,200 வந்து ரெசிஸ்டன்ட் ஒன்றா கொடுத்துருந்தோம். ரெண்டாவது வந்து 24,300 கொடுத்துருந்தோம். ஸோ மேக்ஸிமம் இன்றைக்கி மார்க்கெட் வந்து ஒரு கேப் அப்பில் ஓப்பன் ஆகியிருந்தாலும் 24,168 லெவல் வரைக்கும் தான் மேக்ஸிமம் அப்சைட் போச்சு. அதுக்கப்புறம் மார்க்கெட் டோட்டலாக ஒரு சைட்வே மூமெண்ட்லேயும் போயிட்டு முடிஞ்சிருச்சு. மார்க்கெட் டோட்டலாக பெருசாக வந்து இன்றைக்கி நிஃப்டியில் அது வந்து அந்த பாசிட்டிவான 89 பாயிண்ட்ஸே வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி மார்னிங் கேப் அப் ஓப்பன் கொடுத்ததில் தான் அந்த பாசிட்டிவ் பாயிண்ட்ஸே வந்து சஸ்டெயின் ஆச்சு. அதுக்கப்புறம் பெருசாக வந்து நிஃப்டியில் எந்த ஒரு மூமெண்ட்டும் தென்படவில்லை. ஓகேங்களா? ஸோ நாளையை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா நிஃப்டிக்கான ரெசிஸ்டன்ட் ஒன்று வந்து அதே தான் ஃப்ரெண்ட்ஸ். நேற்று என்ன கொடுத்துருந்தானோ அதே தான். ஏன்னா மார்க்கெட் பார்த்திங்கன்னா சைட்வேலே தான் இன்றைக்கி கேப் அப்பில் ஓப்பன் ஆனாலும் சைட்வேலே தான் முடிஞ்சிச்சு. ஸோ நாளைய மார்க்கெட்டுக்கும் ரெசிஸ்டன்ட் பொறுத்த வரைக்கும் எந்த ஒரு சேஞ்சும் பண்ண வேண்டாம். அதாவது 24,200 வந்து நாளைய மார்க்கெட்லேயும் ரெசிஸ்டன்ட் ஒன்று ஆக்ட் ஆகும். அதே நேரத்தில் இது பிரேக் பண்ணும் பட்சத்தில் 24,300 லெவல் வரைக்கும் ஒரு அப்சைட் போகிறதுக்கான சான்சஸ் வந்து அதிகமாக இருக்குது. ஸோ நாளைக்கு டேட் என்னென்னு பார்த்தீங்கன்னா 23/6/26. ஓகேங்களா? ஸோ நாளைக்கான ரெசிஸ்டன்ட் நம்ம பார்க்கும்போது ரெசிஸ்டன்ட் ஒன்று பார்த்திங்கன்னா 24,200 ஆக்ட் ஆகும். இது 24,300 வரைக்கும் 300+ வரைக்கும் ஒரு அப்சைட் போகிறதுக்கான சான்சஸ் இருக்குது. ஸோ டோட்டலாக பார்த்திங்கன்னா நம்ம நிஃப்டிக்கான ரெசிஸ்டண்ட்டை வந்து அப்படியே தான் வச்சுருக்கோம், எந்த ஒரு சேஞ்சும். ஏன்னா நம்ம ஏடியராக கொடுத்ததே வந்து பிரேக் ஆகாத போது எதுக்கு அதை வந்து சேஞ்ச் பண்ணணுன்ட்டு அந்த 24,200 அப்படியே மெயின்டைன் ஆகுது. ஸோ அப்போ சப்போர்ட் என்னவாக இருக்கும்? சப்போர்ட்டை பொறுத்த வரைக்கும் வந்து நம்ம ஒரு சின்ன சேஞ்ச் பண்ணிக்கிறோம். அதாவது இப்போதைக்கு இந்த 24,000 வந்து ஸ்ட்ராங்காக இருக்குது. ஸோ இன்றைய மார்க்கெட்டுக்கும் 24,000 பிரேக் ஆகலை. ப்ரீவியஸ் க்ளோஸும் பார்த்திங்கன்னா 24,013 தான். 24,013. ஸோ 24,000 இது லெவல் வந்து பிரேக் ஆகவே இல்லை இந்த இடம். ஸோ நாளைய மார்க்கெட்டுக்கு சப்போர்ட் ஒன்றுன்னு நம்ம பார்த்தா இந்த 24,000 ஆக்ட் ஆகும். இதை பிரேக் ஆகும் பட்சத்தில் நம்மளுக்கு 23,900 லெவல் வரைக்கும் ஒரு டவுன் சைடுக்கான சான்சஸ் வந்து நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் எதிர்பார்க்கலாம். ஸோ சப்போர்ட்டும் நாளைக்கு எக்ஸ்பீரியரில் பார்க்கும்போது சப்போர்ட் ஒன்று வந்து பார்த்திங்கன்னா 24,000 ஆக்ட் ஆகும். இதை பிரேக் டவுன் ஆச்சுன்னா 23,900 லெவல் வரைக்கும் 900 920 மேக்ஸிமம் அதுதான் இப்போதைக்கு வந்துள்ளோ அது வரைக்கும் போகிறதுக்கான சான்சஸ் இருக்குது. அதாவது இந்த ஏரியா. ஓகேங்களா? ஸோ இதுதான் பார்த்திங்கன்னா நாளைய மார்க்கெட்டுக்கான சப்போர்ட்டும் ரெசிஸ்டண்ட்டும். ஸோ மார்க்கெட் இப்போ முடிஞ்சிருக்கிறது 24,102 க்ளோஸ் ஆகிருக்கு. ஸோ நீங்கள் பார்க்க வேண்டிய முக்கியமான லெவல் பார்த்திங்கன்னா ரெசிஸ்டன்ட் பாயிண்ட் ஆஃப் வியூவில் 24,200 வந்து குரூஷியலான லெவல் வாட்ச் பண்ணுறதுக்கு. அதே மாதிரி சப்போர்ட் பாயிண்ட் ஆஃப் வியூவில் 24,000 குரூஷியலாக இருக்கும். ஸோ இந்த ரெண்டு லெவலும் மெயினாக பார்த்துட்டு இந்த ரெண்டு லெவலுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் ட்ரேடிங் எடுங்க. ஸோ டோட்டலாக பார்த்திங்கன்னா நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா ஒரு பாசிட்டிவான க்ளோஸ் கொடுத்துருக்கு. ஓவர் 24,000க்கு மேலே க்ளோஸ் ஆகிருக்கிறதுனால நாளைக்கு இதே வேகத்தில் ஒரு கேப் அப் ஓப்பன் கொடுத்தாலும் நீங்கள் பார்க்க வேண்டிய முக்கியமான லெவல் பார்த்திங்கன்னா இந்த 24,200. ஸோ இந்த 24,200 பிரேக் ஆகலைன்னா இன்றைக்கி மாதிரி கீழே
இறங்கிறதுக்கான சான்சஸ் இருக்குது. பிரேக் ஆகும் பட்சத்தில் நம்ம ஒரு அப்சைட் மூமெண்ட்டத்தை நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.